வணக்கம் சார். சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கழுத்து வலி ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குது. அதை எப்படி யோக முறையில் சரி பண்ணுறது? கழுத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு கம்ப்ரஸ் ஆகிருக்கும். சில பேர்த்துக்கு நரம்பு பிடிப்பு ஏற்பட்டிருக்கும். சில பேர்த்துக்கு நரம்பில் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கும், இல்லை தேய்மானம் இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளானது, நம்ம வீட்டிலையே இருந்து செய்யக்கூடியது. நம்ம காலையில் எந்திரிச்சோடனே இல்லையோ ஒரு 15-20 நிமிஷம் நடைபயிற்சி செய்யணும். ஃபஸ்ட்டு கம்பல்சரி செஞ்சுட்டு தான் அடுத்தது பாடிக்கு ஒரு வார்மப்பு கொடுக்கணும். ஒரு வார்மப்புங்கிறது என்னென்னா எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறது. அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஜாயிண்டாக வந்து மூளையை நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கோம். இப்போ கழுத்துக்குன்னு பார்த்திங்கன்னா கழுத்தில் உள்ள நரம்புகள்லாம் வேலை செய்ய வைக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா சில முடிச்சுகள் இருக்கும். ஏன் அந்த முடிச்சுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள எல்லா நரம்புகளும் அப்படியே சேர்ந்து வந்து தான் கழுத்தில் தான் இந்த பக்கம் தான் குறுகி நம்ம காதுக்கு போயிட்டு கண்ணுக்கு போயிட்டு மூளைக்கு போகுதா. இப்போ ஆகுனா இந்த கழுத்துக்குள்ளே தான் 72,000 நாடி நரம்பும் குவியலாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கொயன்னு இருக்கிற இடமே இதுதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல எல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா வலி இருக்கும். நம்ம அதை வருமத்தில் காக்கட்டை வருமம்னு சொன்னோம். அந்த வருமத்தை ரிலீஸ் பண்ணோம். இப்போ நம்ம பயிற்சியாக நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா வருமத்தில் ட்விஸ்ட் நல்லா யாருக்கெல்லாம் கழுத்தில் வலி இருக்குதோ இது சிம்பிளாக செய்யக்கூடியது. இது சில பேர்த்துக்கு செஞ்சால் சரியாக போயிடும், சில பேர்த்துக்குன்னா சிகிச்சை தான் எடுத்துக்கணும். இது செஞ்சு பார்க்கலாம். செஞ்சுட்டு சரி வரலன்னா சிகிச்சை தான் எடுத்துக்கணும். நல்லா என்ன பண்ணணும், கழுத்தை மட்டும் ஃபுல்லாக லைட்டாக அப்படியே திருப்பணும். ஸ்லோவாக ஒரு 30 to 60 டிகிரிக்கு கொண்டு வரணும். அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சு கொடுக்கணும். ஸ்ட்ரெச்சிலேயே தான் இருக்கணும். ஒரு 30 to 60 கவுண்டு இருந்துட்டு அப்படியே ஸ்லோவாக 30 to 60 கவுண்டு இப்படி நிற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகளுக்கெல்லாம் வேலை கொடுக்கும். இங்கே முடிச்சு வருமம்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுக்கு வருமம்லாம் இருக்குது. இந்த வருமத்து மூலியமாக அந்த நரம்புகள்லாம் வேலை செய்யும். செஞ்சுட்டு என்ன பண்ணணும், நல்லா ஃபுல்லாக அப்பில் ஸ்ட்ரெச் கொடுக்கணும், நல்லா டவுனில் ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இது மாதிரி 5 times செய்யணும். செஞ்சால் என்ன ஆகும்னா இந்த நரம்பெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா வரும ஆயில் நல்லா எடுத்து நல்லா தடவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளியில் உட்காரணும். சூரிய ஒளியில் உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னா வைட்டமின் டி நம்ம ஸ்கின்னில் பட்டு இந்த ஸ்கின்லேருந்து நரம்புக்கு உள்ளே போக அந்த நரம்புல உள்ள அடைப்பு, இந்த முறுக்கல், பிடிப்பு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளியில் உட்காந்துருந்தா அப்புறம் உட்காந்துருந்துட்டு நல்லா வெந்நீர் வச்சு குளிச்சிடணும். நீங்கள் குளிச்சிட்டிங்கனாவே கழுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ரைட்டு. இதையோட இன்னும் ஒரு டெக்னிக் மெத்தடு, யாருக்கெல்லாம் ரொம்ப கழுத்தையே திருப்ப முடியாமல் இருக்குதோ அவங்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள். நல்லா நிமிர்ந்து உக்காந்து 2 நிப்பிள்லையும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிப்பிளில் வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. கட்டை விரலை வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லபடி திருப்பி பாருங்கள், ஃப்ரீயாக கழுத்து போகும். நீங்கள் நார்மலாக திரும்பினதுக்கும் நிப்பிளில் கையை வச்சு அழுத்திட்டு திரும்புறதுக்கும் ஃப்ரீயாக போகும். நீங்கள் நார்மலாக திருப்பும்போது கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி இருக்கும். நிப்பிளில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகும். ஏன்னா அது அந்த நிப்புலுங்கிறது தூசுமுக வருமம். அந்த வருமத்தை தூண்டும் போது என்னென்னா கழுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடும். செஞ்சு பாருங்கள்.